கடலூர் மாவட்டத்தினுடைய நிலவரம் இவை. கடலூர் மாவட்டத்தில் மொத்தமாக 2,46,818 வாக்காளர்கள் கடலூர் மாவட்டத்தில் நீக்கப்பட்டுள்ளனர் இந்த எஸ்ஐஆர் மூலம். தற்பொழுது கடலூர் மாவட்டம் முழுவதுமாக எஸ்ஐஆருக்கு முன்பு வாக்காளர்களாக 21,93,577 பேர் வாக்காளர்களாக இருந்தனர். எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு இன்றைய நிலவரப்படி 2,46,818 பேரை வாக்காளர் பட்டியலிலிருந்து தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 19,46,759 பேர் மட்டும் வாக்களிக்கலாம் என வரைவு வாக்காளர் பட்டியலில் தற்பொழுது தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டத்திற்குட்பட்ட காட்டுமன்னார் கோவில் தொகுதியினுடைய வாக்காளர் நிலவரம் தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். எஸ்ஐஆருக்கு முன்பாக கடலூர் மாவட்டத்தில் 2,37,500 பேர் வாக்காளர்களாக இருந்தனர். அதில் 28,809 பேரை தற்பொழுது தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. 2,18,591 பேரை தற்பொழுது வாக்காளர்களாக தேர்தல் ஆணையம் வரைவு வாக்காளர் பட்டியலில் தெரிவித்துள்ளது. சிதம்பரம் தொகுதியினுடைய வாக்காளர் நிலவரம் தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எஸ்ஐஆருக்கு முன்பு சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் 2,51,539 பேர் வாக்காளர்களாக இருந்தன. அந்த சிதம்பரம் தொகுதியில் எஸ்ஐஆர் பணிகள் தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்ட பிறகு தற்பொழுது 31,433 பேரை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. சிதம்பரத்தில் இன்றைய நிலவரப்படி வரைவு வாக்காளர் பட்டியல்படி 2,20,106 பேர் வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தற்பொழுது வாக்காளர்களாக கண்டறிந்துள்ளது. புவனகிரி தொகுதி, அதாவது கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட புவனகிரி தொகுதியில் எஸ்ஐஆருக்கு முன்பு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 2,58,545 பேர் வாக்காளர்களாக புவனகிரியில் இருந்தனர். எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு 35,015 பேரை வாக்காளர் பட்டியலில் இருந்து தேர்தல் ஆணையம் நீக்கிவிட்டது. தற்போதைய வரைவு வாக்காளர் படி 2,23,530 பேர் வாக்காளர்களாக தேர்தல் ஆணையம் புவனகிரி தொகுதியில் கண்டறிந்துள்ளது.